நேத்து சாயந்திரம் ஐ திரைப்படத்தோட பாடல் வெளியீட்டு விழா இனிதே நிறைவடைந்தது. எல்லா இடத்துலயுமே ஐ திரைப்படத்தோட பாடல் வெளியீட்டு விழா பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்தது அந்த ஃபங்ஷன்ல அப்படின்னு கேட்டா, ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்தது. நம்ம விக்ரம் சொன்னது ரொம்ப ஹைலைட்டிங்கா இருந்த விஷயம். ஏன்னா திரைப்படத்தோட கதாநாயகன் அவரோட என்ட்ரி ஷோல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீஸ்ட் வேஷத்திலே வந்திருந்தாரு. அது எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மொமெண்ட் எல்லா கலைஞர்களும் இன்க்ளூடிங் அர்னால்ட் எந்திரிச்சு பெரிய அப்ளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அந்த படத்தை பற்றியும் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. முக்கியமாக இந்த மாதிரியான கதைகள்லாம் கனவுல தான் நம்ம காண முடியும். ஆனால் அந்த மாதிரி கனவு ப்ராஜெக்ட் என் கையில் கிடச்சிருக்கு, அதில் நான் நடிச்சிருக்கேன், எனக்கு நடிக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்துக்காக இத்தனை தடவை உடம்பை ஏற்றி இறக்கி நிறைய மேக்கப்புக்கெல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு பிடிச்ச அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் விக்ரம் சொல்லியிருந்தாரு. நம்ம அர்னால்ட் ஃபங்க்ஷனை பற்றியும் ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட இளைஞர்கள்லாம் ஒரு ஷோ நடத்தினாங்க. அதை பற்றிலாம் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஷோ மூலமாக தன்னை கடந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சென்னைக்கு இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வருவாராம். வரும்போது இயக்குனர் சங்கருடைய படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து ரஜினிகாந்தும் நிறைய விஷயங்கள் சொன்னார். பொதுவாகவே ஹாலிவுட் திரைப்படங்கள் தான் நம்மளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஹாலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நம்ம இயக்குனர் சங்கர். அவருக்கு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அனிருத் முதலாக ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் பாடுறதுக்காக கூப்பிடும்போது பயந்தே போயிட்டாராம். சின்ன வயசுலேருந்தே ஏஆர் ரஹ்மான் சங்கருடைய தீவிரமான ஃபேனா. அவங்களுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயமா, இது நான் பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இயக்குனர் சங்கர் பேசின ஆடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த ஆடியோவில் சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விக்ரமுக்கு மேக்கப் போட்ட வீட்டா நிறுவனம் பற்றி நான் ரொம்ப சொல்லியே ஆகணும். அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். இதை கடமையாக நினைக்காம ஒவ்வொரு நேரமும் பொறுமையாக அவருக்கு ஏற்ற மாதிரியான மேக்கப்பை ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரையுமே பாராட்டினாரு. அண்ட் அதை தொடர்ந்து அட் லாஸ்ட் படத்துடைய பாடலை கன்னட திரைப்பட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் வெளியிட ரஜினிகாந்த் வாங்கிக்கிட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் சூப்பராக நிறைவடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கு.